கிராமையா, இங்க எல்லாமே வெட்ட வெளிதான். பாத்ரூம் கூடவா? ஆமா. ரொம்ப அசிங்கமான ஆளா இருக்கீங்கம்மா. மாட்டிக்கிட்டான் இந்த பாபு, வசமா மாட்டிக்கிட்டான் இந்த பாபு. பாபு பாவம் பாபு. எத்தனை சாப்பிட்ட? 12. அது எப்படி பத்தும்? இன்னும் 2 சாப்பிடு. நாயா, நல்லா தூங்குறியா? ஒரு 46 கொலை பண்ண. என்னது? கொசுமா. இன்னும் என்ன கட்டல? சரி சரி, மூஞ்சி கழுவினு கடகடா 2 ஆப்பத்தை துண்டு கிளம்பு. பண்ணியாட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன். யோ, எப்பதான் ஏன் முடிப்ப? எனக்கும் கொஞ்சம் வை. முக்குறான் பா. ஆயா, எனக்கு 2 ஆப்பம் போடு. வாவள்ளி, அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? இப்போ என்ன ஆயா, கொஞ்சம் சட்னி போடு. இன்னும் நீ முடிக்கவே இல்லையா? எனக்கு போடுங்க. எத்தனை? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாசம்ன்ற வார்த்தைக்கு இன்னைக்குதான் எனக்கு அர்த்தமே தெரிஞ்சு. யோ, பாசம் எதையா சொல்ற? 40 தான். இங்க பாரு, அங்க நாத்து நடுறாங்க, ஒழுங்கா நடக்குதான்னு பாரு. ஆயா, கும்பிடுறேஸ்மா. வாமா வள்ளி, என்ன விஷயம்? இவர் வெளியூரு, பொழப்ப தேடி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம பண்ணையில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா. அப்படியா? இவனை பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனா தெரியலையே. ஏன்பா, உனக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அது எப்படி? மாடு தானே இருக்கும். ஐயோ, இன்ஜின் யோ இன்ஜின். ஸ்டேரிங்லாம் இருக்குமா? ஸ்டீரிங் இல்லாமலையா? அப்ப ஓட்டலாங்க. தினம் 8 மணி நேரம் பண்ண காட்டுல ஓட்டணும். காடா? என்னது காடு கீடுன்றாரு? புலி சிங்கம் பிரச்சனை வரப்போகுது. பண்ணக்காடுனா வயல்வெளியை சொல்றாரு அவரு. ஓஹோ, வயலும் வாழுமா? அப்ப ஓட்டலாங்க. அப்ப நீ இன்னையில இருந்து வேலைக்கு சேர்ந்துடலாம். அவன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்றதுக்கு பதில் பேசாம இங்க வரலாம். ஒரு சின்ன விண்ணப்பங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பொண்ணை நான் தள்ளின்னு போயிருங்க. வழி காட்டுறதுக்குமா? சரி சரி, கூட்டு போப்பா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாமா. பாத்தியா? பாத்து ஓட்டு. பார்த்துதான் ஓட்டுறேன். என்னையா நீ? என்ன இது? குதிரையில போற மாதிரி ஒரு குடிமானமே இல்ல. கெட்டிமா பிடிச்சிக்க. என்ன பிடிக்காத வண்டியை போடி. பாத்தியா? நடு ரோட்ல கடை வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் இருக்கும்? தைரியம் இருந்தா உட்காந்து இல்லைன்னா ஏன் ஓட்டு. காய்கறி கடையா? ஐயோ 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 ஐயோ, இவன் நல்லா இருப்பானா? யோ யோ யோ, பிரேக் புடியா. அததான் நானும் தேடிட்டு இருக்கேன். பிரேக் புடியா. உனக்கு தெரியுமா? இல்ல நீயே புடி. போச்சு போ. சொல்லி பண்ணியாட்ட விஷயத்தை சொல்லிடு. நான் கிராமம் அது நடு ரோட்லயே சூழ வச்சுட்டானுங்க. ஓ, எல்லாம் திருவோடா போச்சு. யோ உலக ரோட்லயே காதல் போயிட்டா போயா. ஜோடி கவுந்துச்சாப்பா. சினிமா பார்க்கலாம் கிளம்பி அப்படி சாட்ல தள்ளிடா. ஐயோ போயிட்டானே, தப்பிச்சிட்டான். யோ, அவனுக்கு பீரிங் வண்டில எழுதி ஊர்வலம், உனக்கு டிராக்டர்ல ஏந்திரியா? விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சாவா? சூரியனே அஸ்தமிக்க போதியா? நான் எங்க இருக்கிறேன்? டிராக்டர் மேல இருக்கிறேன். நான் எப்படி இங்க வந்தேன்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சியா? அப்ப நான் இன்னும் சாவலியா? இந்த ரவுண்ட்ல சாவல, அடுத்த ரவுண்ட்ல போயிருவேன். போயா போயா. சைக்கிள்ல ஒரு கோழி பண்ணி வச்சிருக்கான். அப்படியே குடிச்சு விட்டு போயிரு. என்ன காப்பாத்துக்கு நன்றிப்பா. என்ன யாரும் திட்டாதீங்க. உங்க நஷ்டத்துக்குலாம் நான் பணம் கொடுத்துறேன். காய்கறி யாரு? நானுங்க. பானை நான் தான். கோழி நான் அடிச்ச கோழியை பிரியாணி பண்ணிடு. எனக்கு பணம் எதுக்கு? தக்காளி கடைக்கு பக்கத்து கடை. அதெல்லாம் நான் அடிக்கவே இல்லம்மா. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. என் கடைக்கு எந்த வித நஷ்டமும் இல்ல. ஏமா, உன் மேலேயும் அடிக்கல, உன் கடையும் அடிக்கல, எதுக்குமா நான் காசு தரணும்? என் மேல அடிபடாம இருந்தா அம்மன் கோயில் உண்டியலுக்கு 100 ரூபாய் போடுறதா வேண்டிட்டேன். அத நீங்க தானே கொடுக்கணும். வாஸ்தவம் தான். இந்த 100 ரூபாய் உண்டியலுக்கு இல்ல, அடுத்த ட்ரிப்ல உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன். இத பாருமா, நீ சொன்னனால அந்த மலை பயலுக்கு வேலை போட்டு கொடுத்த. பாதி கிராமத்திலே காலி பண்ணிட்டான்.
இல்ல நேசமா, பாவம் பாவம் இந்த பிரேக் கொஞ்சம் சரியா பிடிபடல. நாசமா போச்சு. வாப்பா. பண்ணையாரே, அவசரப்பட்டு என்ன திட்டாதீங்க. நீங்க எவ்வளவு திட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 4 மடங்கு திட்டு போற வரவங்க என்ன திட்டான். இதுல 1000 ரூபா இருக்கு. வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன், ரிப்பேர் பாத்துங்க. யோ, ஏது எவ்வளவு பணம்? கள்ள நோட்டு அடிச்சேன். நீ வேற, எங்க அக்கா ஒண்ணு என்ன வளர்த்துன்னு சொன்னல, அது என்ன கடை வச்சு பொழைச்சுக்கிட்டான்னு நிலத்தை வித்து பணம் கொடுத்துச்சு. அதுல கொஞ்சம் இவர் கழுவுறேன். பரவாயில்லையே, நல்ல நேர்மையான பையனா இருக்கே. நல்லா டிராக்டர் ஓட்ட கத்துக்கிட்டு வா, மறுபடியும் நானே வேலை போட்டு தரேன். நீங்க வேலை போட்டு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஆனா அந்த வண்டி மறுபடியும் ஓடுமாங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இல்ல. பாருங்க. வரையா? யோ, நிலையா? மேற்கொண்டு இடையே செய்ய போற? பொறுத்திருந்து பார். அடியே, உன் கண்ணுல கொழுக்கட்டை வைக்க. என்னடி சொன்ன? உன் கண்ணுல தான் கொழுக்கட்டை வைக்கணும். விட்டுடி, விடுறேனே. ஆரம்பிச்சாங்கய்யா. சண்டை எப்ப நிக்கும்? இவங்க 2 பேத்துக்கு சௌறு முடியாருன்னு என்ன இருக்கும்? இவங்க 2 பேத்துக்கு தான் ஒரிஜினல் முடியாச்சே. அதான் நடந்துகிட்டே இருக்கு. ஆமா, இவங்க கூந்தலுக்கு இயற்கையிலே மனமா இல்ல செயற்கையிலே மனமா? ரொம்ப முக்கியம். என்ன திருவிளையாடல் போட்டி நடந்துகிட்டு இருக்கு? ஏன் சொல்றேன்? இவங்களுக்கு முடி இருக்கிறதால தான் இப்படி சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரையும் பழனிக்கு வேண்டதெல்லாம் அழைச்சிட்டு போய் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வரலாம்ன்றியா? மொட்டை போட்டு கொண்டாந்துடலான்றேன். ஐயோ, மொட்டை போட்டதுக்கு பிறகு இவளை ராத்திரியில பார்த்தா பயந்துக்குவோம். அப்புறம் எங்க தொட்டாலும் வழுக்கும். என்னடி இது? அவ புடவைய நீ உருவிட்ட, முடிய புடிச்சா சரி, இப்படி பண்ணிட்டிய? அட பாவி மனுஷா, இது ஏன் புடவையா? இத கட்டிக்கிட்டு அவ இந்த மினுக்கு மினுக்குறா. யார கேட்டுட்டு ஏன் புடவை இவ கடையில போட்டா? நல்ல வேளை அவ போட்டிருக்குது அவ ஜாக்கெட். ஒன்னதா இருந்தா அதையும் புடிங்க அசிங்கப்படுத்தி இருப்பேன். ஏன் கண்ணே, புடவைய கட்டுறதுதான் கட்டுற, அடுத்த கிராமத்து புடவைய கட்டக்கூடாதா? நான் பாரு எவ்வளவு உஷாரா கட்டி நிக்கிறேன். அது என்னதுயா? நான் என் டிராயரை சொன்னேன். அது என் கடையில வேலை செய்யற முருகனுது. லாண்டரி கிளியுது. சைக்கிள் இல்ல, லாண்டரி கிளி தான். இல்ல, லாண்டரி தான் கிளி. 5 ரூபாய் 10 ரூபாய் மாசு. பாத்தியா? நம்ம சம்சாரத்துக்கு இவனுக்கு 2 பேரும் பந்தயம் போடுறானுங்க. ஜெயிச்சா கூட்டிட்டே போயிருவானுங்க போல இருக்கு. எத்தனை கிளியா? அப்படியே மிதிச்சிருவேன். போடா, போ. போடா. சைக்கிள் ஜெயிக்குது, லாண்டி ஜெயிக்குது, லாண்டரி ஜெயிக்குது. சைக்கிள் ஜெயிக்குது. சார், எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் வந்திருந்தாரு. 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? வெரி குட். பணங்க இந்த பெட்டியில தான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியட்டுமேன்னு சொன்னேன். வழக்கம் போல இதை கொண்டு போய் பள்ளிக்கூட ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல பேங்க்ல கட்டிடுறேன். கேஷியர் சார், நம்ம அலுமினி ஃபேக்டரிக்கு ஒரு மிஷினரி வாங்கலாம்னு இருக்கேன். நீங்க அந்த கேஷை கொடுத்துட்டு போங்க, கணக்கை நான் அப்புறம் கொடுக்கறேன். சார், பெரியவர் காலத்துல இருந்து எஸ்டேட்ல இருந்து பணம் வந்ததுன்னா பேங்க்ல கட்டுறதுதான் வழக்கம். இந்த பணத்தை நான் பேங்க்ல தான் கட்டுவேன். மிஷினரிக்கு வேணா வேற ஏற்பாடு பண்ணீங்க. யோ மேனேஜர், நான் சொல்றேன், என்ன நீ? மன்னிக்கணும் சார், மனசாட்சிக்கு விரோதமா இந்த ஆபீஸ் விதிமுறைகளை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. இந்த பணத்தை நான் பேங்க்லயே கட்டிடுறேன். என்னடா நீ இப்படி அவசரப்பட்டுட்ட? கவலைப்படாதீங்க, இந்த பாடி இங்க இருந்தே காணாம போயிரும். பேங்குக்கு பணம் கட்ட போனவன் பணத்தோட ஓடிட்டான்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. யானி, இந்த பிரெயினுக்கு தான் உன்னை நான் ஹைதராபாத்ல இருந்து வரவழைச்சேன். இந்த கேஷியர் தான் நம்ம பட்டியல நம்பர் 1. இது தொடரும். யோ, உன் புது கடை டக்கரா இருக்கியா? நீங்க யாரும் துட்டு தர வேணாம். இன்னைக்கு கடை திறந்தா எல்லாம் ஃப்ரீயா சாப்பிடுங்க. யோ, என்ன அது கலர் புளிக்குது? அது மாங்காய் எசன்ஸ்மா. யோ, என் கலர் கசக்குதையா? பல்ல வளர்க்கணியா நீ? வாயப்பார், பல்ல வளைக்கிட்டு குடி. யோ 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 யோ, ஐயோ, வாயா. என்ன மாட்டனே. இந்த உனக்கு ஸ்பெஷல் கலர். ஐயோ, இது இல்லையா? இது பிடிக்காத, வேற என்ன? யோ, சொல்றது கேளியா? இந்த மாதிரி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்தா உன் கடை போண்டி ஆயிடுயா. உனக்கு விவரமே பத்தாது. இன்றைய செலவு நாளைய வரவு. உன் மூஞ்சி. தள்ளு தள்ளு, நவரு. யார் இங்க கடை போட்டது? இங்க கடை போடக்கூடாது, இது கோயில் நிலம். எது? எங்க சாமியே காணோம், கோயில் நம்ம இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கேட்காம கடை போட்டா நான் காலி பண்ணிடுவேன். யாரு நீ? ஆ. இது புறம்போக்கு நிலம், யார் வேணா கடை போடலாம். யோ, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அது சரி, இது புறம்போக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 500 ரூபாய் வெட்டிட்டு மேற்கொண்டு கடை நடத்து. யோ, கடையே 150 ரூபா தான் வச்சிருக்கேன். நீ எனக்கு ஒரு 350 ரூபா வெட்டிட்டு நீயே கடையை நடத்திக்க. யோ, நீ என்ன இந்த ஆளுக்கு போய் பயந்துகிட்டே? இந்த பாரியா, வாத்தியார் நம்ம சப்போர்ட்ல தான் கடை வச்சிருக்காரு. நீ ஏதாவது இவர்கிட்ட கலாட்ட பண்ண அப்புறம் மொகர பேந்திரம். ஆமா. ஏய், என்ன சப்போர்ட் பத்தியா? நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணிக்க. இந்த நீ ஒண்ணும் கவலைப்படாத. பக்கத்து சைக்கிள் கடை நம்பல்தான். நான் மட்டும் வாய திறந்த பக்கத்துல ஒரு வாய நிக்க முடியாது. நீங்க எப்பவும் வாயை திறந்துக்கினே இருங்க, எனக்கு தெம்பா இருக்கும். இத குடிங்க. தேங்க்ஸ். அக்கா, அக்கா, வெளியில போயிட்டு வரியா? நான் உன்னை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம்? நீ இந்த வள்ளிய கொஞ்சம் கண்டிச்சு வை. நாளைக்கு அவன் கழுத்துல தாலி கட்ட போறவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கூட்ரோட்ல 4 பேர் மத்தியில வச்சு அவமானப்படுத்திட்டா. இத பாரு முத்து, கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு அலையாத. வள்ளி மனசுல என்ன இருக்குதோ. அக்கா, அப்ப நம்ம உறவு முறை என்ன வருது? இத பாரு, நான் உறவு முறையெல்லாம் பாக்குறதா இல்ல. அப்படின்னா
முதல்ல அந்த பொறுக்கி பசங்க சாவாசத்தை விட்டுட்டு பொறுப்புள்ள மனுஷனை நடந்துக்க பாரு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அக்கா, நீ பேசுற தோரணையே சரியில்லை. உன்கிட்ட எப்ப எப்படி பேசணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் வர்றேன். இவனை திருத்தவே முடியாது. யோ, சிங்கிள் டீ 1/2 மணி நேரமா குடிச்சிட்டு சீக்கிரமா குடிச்சிட்டு கிளாஸ குடியா. கத்தாதுமே. யோ, நீ சுமாரியா? பஞ்சர் பத்மநாபம், நீ கொடுத்து வச்சவையா, உனக்கு கல்யாணமே ஆகல. யார் சொன்னா? எனக்கு சம்சாரம் இருந்துச்சே, ஆனா நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொம்பளைக்கு பயந்தவன் இல்ல. பகல்லே கால விழுவியா? சேச்சே, அவ ஒரு நாள் என்கிட்ட வாயாடினா, அவளைதான் அவளை ஒரே போடு போட்டேன். போயிட்டாளா? அந்த போயிட்டா இல்லப்பா, என்னை விட்டு ஓடி போயிட்டா. பஞ்சர் இப்போ பொண்டாட்டி எங்க இருக்கா? அதோ அங்க டீ கடை ஜீவா, அவதான். யோ, அந்த டீ கடைக்காரன் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி ஓம் பொண்டாட்டியா? மூஞ்ச காட்டு, மூஞ்ச காட்டியா? ப்பு, எங்காவது கூவத்துல வந்து சாவியா? வலி ஒய் வலி. என்னையா கூட்டு ரோட்ல கடை போடக்கூடாதுன்னு மறுபடியும் யாராவது கரெக்ட் பண்ணாங்களா? யாரு? நீ எனக்கு சப்போர்ட்னு தெரிஞ்ச பிறகு எவன் என்கிட்ட வாழாடுறவன்? அவன் இப்ப கடன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காரு. அது சரி, இப்ப எதுக்கியா வந்த? நான் எதுக்கோ வந்தேன். இல்ல, டவுன் பக்கம் போயிருந்தேன் கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு. அப்படியே உன் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜிலேபி சாப்பிடு. ஜிலேபியா? ஒண்ணு எனக்கும் இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா பயமா இருக்குது. யோ, கொஞ்சம் இடம் கொடுத்தா நெருங்கிடுவீங்களே. ஆமா, நெருங்கினாலும் நீங்க அப்படியே அள்ளிடுவீங்களே. பூ வாங்கினேன், அதை கொடுக்கலாமான்னு கேட்டேன். பூவா? நான் என்னமோ ஏதோ நினைச்சுல உனக்கு வச்சுக்கிட்டேன். என்னமோ இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல பூவை வச்சுக்க. நீயே வச்சு விட. ஓஹோ, ரேஞ்ச் அப்படி போயிருச்சோ? திரும்ப தெரிஞ்சிருந்தா 2 சினிமா டிக்கெட் வாங்கிருப்பேன். சொந்தமல்லவா மல்லிப்பூவ தலையில தான் சூடவா நாளெல்லாம் கூட வரவா இது போதும் வயசு புள்ள சொத்து சொகல் தேடி அலையவில்லை சொந்தம் இது போதும் வயசு புள்ள இப்ப கூற போடவா ஒண்ணு வாங்கவா நான் தான் ஒரு சொந்தம் அல்லவா மல்லிப்பூவ தலையில தான் சூடவா நாளெல்லாம் கூட வரவா
காவேரி யாரு கடல் தேடி இறங்கும் பாரு அதுபோல அம்மாடி என்னோட மனசு உன தேடி அலையும் பாரு நல்ல கதை பேசு சின்ன ராசா உங்களுக்கு தானே இந்த ரோசா நல்ல கதை பேசு சின்ன ராசா உங்களுக்கு தானே இந்த ரோசா நிச்சயம் உன்கிட்ட சொன்னது சத்தியம் கட்டிலும் வரைக்கும் உண்மையில் பத்தியம் கூற மச்சான் கூற போடாம ஒண்ணு வாங்கி வா நான் தான் உன் சொந்தமல்லவா மல்லிப்பூவத்தலையில தான் சூடவா நாளெல்லாம் கூட வரவா உன்னை மட்டும் பாடும் சிட்டுக்குருவி உன்னை சுத்தி ஓடும் இந்த அருவே இப்ப கூற மச்சான் கூற போடாம ஒண்ணு வாங்கி வா நான் தான் உன் சொந்தமல்லவா மல்லிப்பூவத்தலையில தான் சூடவா நாளெல்லாம் கூட வரவா என்ன முத்தி இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம் இப்படி திடுதிப்புன்னு பாக்கு வெத்தல மாத்தணும்னு என்ன அர்த்தம் இத பாருக்கா வீணா விரோதத்தை வளர்த்துக்காத இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு எனக்கும் வள்ளிக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வை என்னது யோ எவையா அவனுக்கு கழுத்து நீட்ட காத்துட்டு இருக்கா ஆ? மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடு இத பாரு நாளைக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ அனாவசியமா வார்த்தையை விட்டுறாத சத போயா அம்மா முதல்ல இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பு உறவு முறை விட்டு போயிட கூடாதுன்னு தானே தம்பி படியேறி வந்து பொண்ணு கேக்குதே பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் எப்படிமா முடிவு எடுக்கிறது வாங்க வாங்க தம்பி அக்கா இதுல எந்த வித மாற்றமும் இருக்க கூடாது மரியாதையா வெத்தலை பாக்க மாத்திக்க போறீங்களா இல்லையா நல்ல மாத்துவமே வெத்தல பாக்க பாரு வள்ளி இது மந்திரத்துல மாங்காய் வருது என்னங்க இது கலாட்டா முறை பையன் பாக்கு வெத்தல மாத்த வந்தான் அதான் தட்டு பறக்குது ஆஹா. என்ன பாத்திரம்லாம் பறக்குது வாடகை பாக்கியா வீட்டுக்காரர் காலி பண்ணி சொல்லிட்டாரா பாயா வா நல்ல நேரத்துல வந்த மாமா இங்க வா இத பாரியா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது இவரோட தான் நடக்கும் ஆமாங்க டேய் வள்ளி என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செய்றியா இல்ல நடக்க போறதுதான் சொன்னேன் முறப்பையன் நான் இருக்கும்போது இவனா இவன் எந்த நாய் பிடிக்கிற ஜாதியோ என்ன பத்தி சொல்றது பதிலா அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு டேய் எங்க இருந்தோ பொழைக்க வந்த அனாத பய இவனை ஊரை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கிறேன் பார் யாரு நீ இவரை விரட்ட போறியா ஆ. அவரை வச்சு நான் அவனை ஓட ஓட விரட்ட பாக்குறியா எங்கிட்டே சவாலா சவால் தாயா ஏய், சம்பந்தப்பட்ட பார்ட்டியே நானு என்ன விட்டு நீங்களா சவால் விட்டுக்கிறீங்க நீ கம்பெனிரு சரி ஒரு முடிவுக்கு வருவோம் என்னை விட இவன் திறமசாலினா ஊரறிய என்ன இவன் கம்பு சண்டையில ஜெயிக்கட்டும் தாராளமா உன் கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படி அவன் தோத்துட்டான் மறுபடியும் போய் சண்டை கத்துட்டு வந்து உங்க கூட நான் ஃபைட் பண்ணுவேன் இல்ல நீ சண்டையில கலந்துக்கிற ஜெயிக்கிற எப்ப சண்டையை வச்சுக்கலாம் ஏய் இதெல்லாம் நமக்கு தேவையா நீ கம்பெனிரியா சொல்லு எப்ப வச்சுக்கலாம் வர்ற அமாவாசை அன்னைக்கு அம்மாவாசிலியா இருட்டுல எங்கேயாவது படாத பட்ட போதுப்பா நீ கம்பெனிரு நான் பாத்துக்கிறேன் எங்கெங்க அடிபட்டுச்சுன்னா நீ ஏற்பாடு பண்ணி உன்னை நான் மண்ணு கவ வைக்கல என் பேரையே மாத்தி வச்சுக்கிறேன் பாரு என் மாமா அடிய பத்தி உனக்கு தெரியாதுல்ல நெத்தி அடி தெரியுமா என்ன மச்சான் எங்க காணோம் யோ பங்கட பூட்டி இருக்கு பாபு எங்க அத பார் பொட்டல கணக்கா போத்தின்னு படுத்துனுக்குறானே அவன் தான் ஓ அவரா யோ யோ எந்திரியா அட எந்திரியா என்ன இப்படி போத்திட்டு படுத்தா என்ன அர்த்தம் குளிர் ஜோரம் யோ என் மாமா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் இப்படி கம்மன் வந்துட்டா என்ன அர்த்தம் என்ன விளையாடுறியா யார கேட்டு நீ சவால் விட்ட எப்படி கல்யாணம் ஆகாம விதவை வருது ஆசையா யோ ஆம்பளை இருந்துட்டு பயப்படுறிய வெக்கமால உனக்கு போட்டி நான் ஆம்பளையா இல்லையாங்கிறதுக்காக இருந்தா நான் தைரியமா நிப்பேன் ஜெயிச்சிருவேன் இது வேற விவகாரம் கம்பு ஃபைட் டூ மச் டிஃபிகல்ட்டியா இத பாரியா இந்த வள்ளி சவால் விட்டா விட்டதுதான் அப்ப நீ கம்பெடுத்து போய் சண்டை போடு அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு நீ என் மாமனோட சண்டை போடுற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதா முடிவு பண்ணிட்டியா எப்படியோ நாளைக்கு ஃபைட் உண்டு போட்டி போட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே உன்னை இருக்கிறவன் கம்ம போற மண்ணே மண்ணே போட்டி போட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே உன்னை இருக்கிறவன் கம்ம போற மண்ணே மண்ணே வள்ளிக்கு ஒரு மாலை போட ஒரு வேளை வள்ளிக்கு ஒரு மாலை போட ஒரு வேளை ஊருக்குள்ள நீங்க மட்டும் வீரமுள்ள கால போட்டி போட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே உன்னை இருக்கிறவன் கம்ம போற மண்ணே மண்ணே வள்ளிக்கு ஒரு மாலை போட ஒரு வேளை ஊருக்குள்ள நீங்க மட்டும் வீரமுள்ள கால சிக்கிரு 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 மரியாடு ஒண்ணு சுத்துது சிக்கிரு 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 மரியாடு ஒண்ணு சுத்துது டக்கரு 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 தான்
பயத்துல பபிள் கம் சாப்பிடுறேன். ஓட்டி ஓட்டு ஜெயிக்க போற அண்ணே அண்ணே உன்னை எதுக்குறவன் கவ்வ போற மண்ணே மண்ணே. யோ போய் மோதியா? உயிர் பிரச்சனை. மோதியா? ஐயோ யோ புடி. என்ன பபிள் கம்ல ஒட்டிக்கிச்சு? சிஷ்ய பிள்ளைகளா, அண்ணனுக்கு முதல்ல கொஞ்சம் சாம்பிள் காட்டுங்க, அப்பால நான் மோதுறேன். ஏண்டா பன்னு போட வைக்கிறப்ப சிஷ்ய பிள்ளைகளே இப்படி நம்மள நீ சமாளிப்பியா? கத்தி சண்டைனா ஓகே, இது கம்பு சண்டையாச்சே. யோ நான் இருக்கேன், நீ தைரியமா கம்ப சுத்து. என்ன கம்பு தன்னால சுத்துது? பபிள் கம் வேலை செய்தா? என்னடா இவன் கத்திரி வெட்டு சுருள் வெட்டெல்லாம் காமிக்கிறான்? ஆமாண்ணே, பயங்கரமா சுத்துறான். நான் தோத்துட்டேன்னு சொல்லிடுங்கடா. ஐயோ யோ யோ எந்திரியா எந்திரியானா? நீ ஜெயிச்சிட்டயா? பங்கடா பாவகே, பங்கடா பாவகே. இப்ப எதுக்கு ஜெய போறாங்க? யோ நீ கம்ப சண்டையில ஜெயிச்சிட்டியா? சரியா பாத்தீங்களா? அந்த கம்ப போட்டுட்டு ஓடியே போயிட்டான். ஐயோ ஏன் என்ன கிராமத்து பொண்ணு ஒரு தைரியசாலியா இருப்பேன்னு பார்த்தா பைனாவலியா இருக்கிற? என்னங்க இது விளையாட்டு? அபசகன மாதிரி பால் கொட்டிடுச்சு. சகுனமா? என்ன கிழவி மாதிரி சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? ஆமா, என்ன எல்லாத்தையும் இழுத்து போயிட்டு வந்திருக்க? ஓ, உள்ள ரவிக்க போடலையோ? சீ, அம்மா தான் சொல்லுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அடக்கமா இருக்கணும்னு. அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் கதவுக்கு வெளியில தான் செய்யணும். இங்க உள்ள வந்துட்டா ஐயா சொல்ற மாதிரி தான் செய்யணும். மாட்டேன். இந்த பார், பெட்ஷீட் மாதிரி இருக்குது, இந்த புடவை எடுத்துரு. இது எங்க பாட்டி காலத்து புடவை, இதைத்தான் கட்டிக்கணுமா, அதான் பீரோல இருந்து எடுத்து கட்டிக்கிட்டேன். பாட்டி காலத்துதா? ரொம்ப நாள் பீரோல இருந்தது இல்ல? இப்படி சமாச்சாரமா பாக்கணும் தானே தேல் நெறியில் விட்டது. என்னங்க என்னங்க மாப்பிள்ள உள்ள தேலு தேலுன்னு சத்தம் கேட்டுச்சு? அதான். தேலே தேலே இல்லைங்க, பொண்டாட்டிய தேனே தேனேன்னு கூப்பிட்டு. அப்படிங்களா? அப்படிதாங்க. நீங்க கிளம்புங்க. ஏங்க மறுபடியும் தேலே வந்தாலும் நீங்க உள்ள வந்துடாதீங்க, அது ரொம்ப தப்பு. என்ன அவசரம்? என்ன அவசரமா? ஏவாக எனக்கு இல்ல தெரியும். இதுக்காக நான் என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னையா? ஐயோ, யாரா அவன் நேரம் காலம் தெரியாம கவு தட்டுறது? அது பக்கத்து வீட்லயா? அங்கேயும் இது நடக்குதா? நடக்கட்டும். ஏய், இதே மூடில ஒண்ணு கேக்குறேன். இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்க, உனக்கு கோபமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? கோபப்படவே மாட்டேன். அப்படியா? உன்னை இங்கேயே அடிச்சு போட்டுருவேன். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கற்பனை எல்லாம்? நம்ம வேற கற்பனை பண்ணுவோம். முதலில் முடிஞ்ச மூஞ்சே மாறுன்னு சொன்னாங்க, அதே மூஞ்சி அதே மொழி. யோ, இந்த கம்பங்குள்ள குடிச்சிட்டு கால காலத்துல கடையை திறந்து தொழில கவனி. ஒன்னு சொல்லட்டுமா வள்ளி, நான் மனுஷனா பிறந்த பயணிய இன்னைக்குதான் அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்னையா சொல்ற? ஆமா வள்ளி, உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை தொட்ட பிறகுதான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். தேங்க்ஸ். சீ, என்னையா நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் கிங்ஸ்னு என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்க? தேங்க்ஸ்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? யோ, கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் பேசுவாங்களாம்.
ஏய் என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா இப்படி கேக்குற பத்தியா? உண்மையிலேயே சொல்றேன், எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா எனக்காக நீ இருக்குன்னு ஒண்ணு மனசுக்கு ரொம்ப குஷியா இருக்கு. சரி சரி, கடைக்கு நேரமாச்சு, கிளம்பு. குஷியா இருக்கேன்றேன், உடனே கடைக்கு போக சொல்றியே? யோ என்று என்ன? ஏய் நீ கடைக்கு லீவ் விட்டலாமா? போறியா இல்லையா? நீ போ, வெளியில பனியா இருக்கு, இந்த குல்லாவை மாட்டிக்கிட்டு கிளம்பு. தாலி கட்டின கையோட புருஷங்காரனுக்கு குல்லா போறதே பொண்டாட்டிங்க வேலையா போச்சு. எங்கேயா உன் சம்சாரத்தை காணா? ஏன் கேக்குறீங்க? கூட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு தான். காணாம எங்கேன்னு கேட்டேன். தகராறுல அவன் அம்மா விட்டு ஓடிட்டா. எல்லார் வீட்லயுமே அப்படித்தானா? வீட்டுக்கு வீடு பல்படி, இதாச்சு இது வீட்டுக்கு வீடு வாசல் படி. தினேகிதா, தோழா, இந்த ஆலமர தடியில ஜோசியம் இருக்கான்ல, அவன் கிட்ட கேட்டேன். இனிமே உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போடாம இருக்கணும்னா நீ திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வான்னா. நான் போறேன், நீ வரியா? என் சம்சாரம் திருப்பதி என்ன தென்குமரி போனாலும் திருந்தவே மாட்டா. நீ மட்டும் போயிட்டு வா. இந்தா 40 ரூபாய்க்கு எனக்கு லட்டு மட்டும் வாங்கிட்டு வா. வட உன் காசுல வாங்கிட்டு வா. நண்பனுக்கு இது கூடவா செய்ய மாட்டேன். கோயிந்தா கோயிந்தா. யோ, அடிவாரத்துல இருந்து கத்திட்டு போயா, இங்க இருந்து கத்திட்டு போனா தொண்டை போயிடும். ஆமா, போயிட்டு வா. செலவு நோட்டு. கோவிந்தா கோ, அது அவன் சொல்லணுமோ? சார், காய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கூல் பண்ணும். கூல் பண்ணு போ. ஏன்பா இப்படி என் மானத்தை போட்டு வாங்குற? என் முதலாளி பாபு இந்த மாதிரி பீடி எல்லாம் குடிக்க மாட்டான். உன்னை போய் என் முதலாளி ஆக்கணும் பாரு. அத போட்டு மிதிடா கண்ணா. உங்க புண்ணாக்கு முதலாளிக்கு என்னன்னா பழக்கங்கிறது முதல்ல நமக்கு கத்து கொடுத்துருமா, இல்லன்னா நமக்கு பட்டா பாஜா இருக்குது. என்னையா இவ்வளவு சீக்கிரம் கடையை சாத்திட்டு வந்துற? ஆமா, அத சாத்துறதும் ஒண்ணுதான், திறக்கிறதும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கடை. ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். நான் கூட சொல்ல, எங்க அக்கா ஒண்ணு உதவி எல்லாம் பண்ணிச்சுன்னு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, போயிட்டு போய் பார்த்து வந்துடுறேன். நான் ஒண்ணு உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நீ என் கழுத்துல கட்டினியே, இந்த மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள பிரிஞ்சு போறேங்கிறிய. அதுவும் நியாயமா தான் படுது. சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நல்ல காயம்? அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா, கல்யாணம் ஆன கையோட மறு வீட்டுல 4 நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க. மறுவீடா? இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடு தாங்க. சரி, அந்த கயிறு காஞ்சி பிறகு போய்க்கிறேன், லெட்டர் எழுதிடுறேன். அசப்புல எங்க முதலாளி பாபு மாதிரி இருக்கப்பா. இந்த பாபு எப்படி பார்த்தெல்லாம் சமாளிச்சான்? தூக்கு போடுற மாதிரி ஒரு டையு, அண்ட்ராய்டு போடாம ஒரு பேண்ட், படா கஷ்டமா. ஸ்டைல நடப்பா. எங்க ஸ்டைலா நடக்குது? நம்ம சைட் ஷூவா இது? ஏதோ கல்யாண வீட்டுல திருடின மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டைல வேறமா? 4 தடவை நடந்தா சரியா போயிடுது. இன்னும் ஒரு தடவை நந்தன் வச்சுக்க, அப்புறம் நம்மள எல்லாரும் 1.5 காலம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பேஜா இருப்பான். கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். நீ கொஞ்ச நாளைக்கு எங்க முதலாளி பாபு மாதிரி நடி, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரோம். ஆமா, என்னத பொருளாத 1 லட்சம் ரூபாய்? 1.5 ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் லாட்டரி வாங்கினா அவன் கொடுத்துட்டு போறான். யோ, எத்தனை நாளைக்கு அந்த கூத்து? ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்க. உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. என்னயா தாமா, நீங்களும் கேட்டுங்க. என்னை வச்சு நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணீங்க. ஏன்னா நம்மள நம்பி ஒரு பச்சை பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா. இந்த பாரு, உங்களெல்லாம் நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் நானு. இது பாருங்க, முதல்ல இவன் பாஷையை மாத்துங்க. ஏய், என்னாடி அவன் வேண்ட? நம்ம ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன சோடா பாட்டில்? அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறிய. டெல்லி, கொஞ்சம் பொறுமையாரு. என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி. யாரு இதா? யோ, அப்புறம் என் ஆயத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போறியா? கொலகாரன் ஆயிருவேன். எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா. அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு. அது யாரு அவரு? அதாவது இப்ப நீ. ஓ, நான் தான் பாபு. இவளை வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான். ஓ, இது உங்க கதை? ஆமா. இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம். இது நாடகம். எப்படி? லைட் போடாம திரைய தூக்காம நாடகம் போடுறீங்க. ஆமா, நான் இங்க பாபுவா நடிச்சிருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏர்போர்ட்லயே அவனை கொன்னுடுவோம். ஐயா, ஏர்போர்ட்லயே தப்பிச்சிட்டான். வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஒரே வெட்டா வெட்டி அவனை தோட்டத்துல புதைச்சிடுவோம். நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனா ஆள்மார இடத்துல என்ன வெட்டிட்டு போறீங்க? அப்படி எல்லாம் நடக்காதுப்பா. உனக்கு என்ன போச்சு? உயிர் என்னது இல்ல? யோ, எனக்கு இன்னும் பயமா இருக்குது. இதோட கழட்டி விட்டுருங்க, துணி ஒண்ணா ஊத்துங்க. என்ன நம்பு டில்லி. டில்லியா? குழப்பற பத்தியா? யோ, இப்ப நான் பாபுயா? ரைட், ரொம்ப உஷாரா இருக்கிறேன். பாபு பாபு. உயிர் என்னதாச்சு? என்னது ஓட்டைய காணா, ஆனா காத்து போகுது. பஞ்சரு பயா பங்கு, என்ன விஷயம்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டலாம்னு நினைக்கிறேன். கொட்டு. உண்மையிலேயே நான் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு புள்ள. கோடீஸ்வரனா? யார்கிட்ட பீலா விடுற? உங்க அப்பா பேரு கோடீஸ்வரனா? அது இல்லையா, உண்மையிலேயே நான் 46 கம்பெனிக்கு ஓனர். நீ 46 கம்பெனிக்கு ஓனரா? ஆளை பாரு. யோ, இந்த வள்ளி பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் நான் இப்படிலாம் நடிச்சேன். அந்த முருகன் தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நடிச்சாரு. நீயுமா நடிக்கிற? பஞ்சரு,
நீ எனக்கு பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் உதவி பண்ண. சரி, நீ உண்மையிலேயே பணக்காரனா இருந்தா ஒரு 100 ரூபா கொடு. இருக்காது, போய் சொல்றேன். 500 ரூபா வச்சுக்க. 100 ரூபா கேட்டா 500 ரூபா கொடுத்துருக்க. அப்ப 500 ரூபா கேட்டிருந்தா 50 ரூபா கொடுப்பேன். நல்ல வேளை 100 ரூபா கேட்டேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 500 ரூபா கொடுத்துருக்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எங்க பங்களால நான் வெளிநாடு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இதுக்குள்ள அந்த மேனேஜர் கம்யூனிட்டி என்ன மாதிரியே ஒரு ஆளை செட் பண்ணிட்டாயா? ஆளை காட்டு, சைக்கிள் செயின்ல ஊடு கட்டிடுறேன். நாம பதட்டமே படக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு வேலைக்காரன் அங்க இருக்கான். அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தவொடனே ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரி, அது வரைக்கும் நீ வாயை வச்சுன்னு சும்மா இரு. நேரா வள்ளிக்கிட்ட போய் நான் தான் பணக்காரன் வளர வைக்க போறேன். பஞ்சர் ஓட்டு வாய்க்கு. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். வள்ளிக்கிட்ட சொல்லலாம்ல? என்ன ஆலியா நீ? ஓ, அங்கதான் சொல்லவே கூடாதா? தான் வாய் கொழுப்பு. பரவாயில்ல, டில்லி கூட புச்சா துணி மாட்டினா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தான் இருக்கிறான். அழகா கூட இருக்கீங்க. பத்தியா, தப்பு தப்பா சொல்ற. நமக்கு போய் சொல்லிக்கினாலாம் பிடிக்காது. அது இல்லைங்க, பணம் வந்தாலே ஒரு தனி கலை வந்துரும். நீங்க பாபு மாதிரி நடிச்சாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் 46 கம்பெனிக்கு ஓனர் அண்ட் கோடீஸ்வரர். ஆமா, எங்க சின்ன கூட தான் கூத்துல குபேர வேஷம் கட்டும். ஆனா அது பிடிக்கிற சுட்டு பார்த்தா கொட்டாயன்னு ஆறிடும். நானும் அதே மாதிரி வேஷம் கட்டிக்கிறேன். நம்ம பொழப்பு என்னைக்கு நார போதோ. இப்படி செஞ்சா என்னங்க? எப்படி செய்யலாங்கிற? நீங்களும் நானும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டு இந்த மேனேஜரை ஏமாத்திட்டு சொத்தெல்லாம் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டா? அடி பாவி, அவன் உன் மேல எம்மா நம்பிக்கை வச்சிருக்கான். அவனை இப்படி பள்ளத்துல தள்ள பாக்குறிய? நீ அவனை பள்ளத்துல தள்ள பரவாயில்ல, என்ன சேத்துல குழியில தள்ள பாக்குற? ஆமா, எப்படி ரவா பில்டிங் அப்படியே சிங்கப்பூர் பேத்துன்னு போற நீ? அதெல்லாம் இல்லைங்க, உங்க பாஷை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாரு, நானே அப்படி இப்படிதான் கண்ட இடத்துல சாயத்தை பூசினேன். நீ என்ன கட்டி போற நீ? ஐயோ, நீங்க சொன்னீங்கன்னா இனிமே எந்த இடத்துலயும் சாயம் பூசிக்க மாட்டேன். நீ பூசினா பூசலாம் எனக்கு என்ன? நான் அப்போ வந்து சொல்லிக்கல நமக்குன்னு ஒரு பச்சை பொண்ணு இருக்குதுன்னு. ஆமா, அடிக்கடி சொல்றீங்க. யாருங்க அவங்க? அதுதான் இந்த டில்லிக்கு ஏத்த அள்ளி. அதுக்கும் நமக்கும் டாவு கட்டினதே ஒரு தமாஸ் கதை. ஆனா கட்சியில எல்லாம் பீலிங்ல முடிஞ்சிச்சு. ஒரு நாள் நான் பட்டறையில சூடு காட்டுனுக்கிறேன்.